பிரைஸ்லாம் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினாரல்வா, அவரை துதிக்கலாமா? உன்னை காக்கிறவர் உறங்க, உன்னை காக்கிறவர் உறங்கார், உந்தன் காலை தள்ளாட விட்டார், கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், உன்னை காக்கிறவர் உறங்கா. மாலை போல துன்பம் தினம் வந்தாலும், ஆளி போல் சோதனை பெருகினாலும், கோட்டையும் மரணுமாய் கர்த்தர் இருப்பதா, நெஞ்சே நீ கலங்கிடாதே, உன்னை காக்கிறவர் உறங்கா. உந்தன் காலை தள்ளாட விட்டா, கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், உன்னை காக்கிறவர் உறங்கா. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 52 அதிகாரம் வசனங்கள் 1-2. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசி உதவிட்டு எழுந்திரு எருசலேமே, வீற்றிரு சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியை, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்திவிடு. தூசியை விட்டு உதறி எழுந்திரு, உன் கட்டுகளை அவிழ்த்து விடு. ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, எழும்பு எழும்பு இஸ்ரவேல் சீயோன் குமாரத்தியே, நீ இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? நீ எந்த இடத்தில் இருக்கிறாய்? நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிறாய்? எப்பேற்பட்ட பாவ சிச்சுவேஷன்ல இருக்கிறாய்? நீ இருக்கிற இடத்தை விட்டு, நீ இருக்கிற நிலைமையை விட்டு எழுந்துருன்னு சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு இடம் கொடுக்காமல் எத்தனை எத்தனை காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். வீணான வார்த்தைகளை அண்டிவிட்டாரோடு, நம் அலுவலகத்தில் வேலை பார்க்கிற இடங்களை நம் நண்பர்களோடு பேசி 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 ஃபோனில் பேசி நேரத்தை செலவிடுகிறோம். வாட்ஸ்அப்பிலே பல காரியங்களை பார்த்து நேரத்தை செலவிடுகிறோம். கர்த்தருக்காக எந்த நேரத்தையும் ஒதுக்க நமக்கு நேரமே இல்லை. கர்த்தர் சொல்லுறா, நீ எழும்புமாளே, நீ இருக்கிற இடத்த சூழ்நிலையை விட்டு எழுந்துரு, தூசியை உதிரி விட்டு எழுந்துரு, உன் கட்டுகளை, உன்னை கட்டிருக்கிற பாவ கட்டுகளை, நம்ம எதற்கெல்லாம் அடிமைப்பட்டு இருக்கிறோமோ அதை விட்டு எழுந்துரு. கர்த்தர், நான் நடுவே இருக்கிறேன், இனி தீங்கி காணாதிருப்பா என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமப்பா. அப்பேற்பட்ட தேவனே, நாம் நம்மேல் அன்பாக இருக்கிற தேவன், நம்ம எப்பொழுது என் பிள்ளை என்கிட்ட வருவான் அவனோடு காத்திருக்கிற தகப்பனாய் தான் இருக்கிறார். கெட்டகுமாரன் ஓடி வந்தபோது அவனுக்கு எந்த வஸ்திரத்தை உடுத்துங்கள் என்று சொன்னார். அதற்கு பிறகு நாம் ஆயத்தப்படுத்துவதில்லை. கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்து அன்போடு காத்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் போகலாமா? நாம் இருக்கிற சூழ்நிலை விட்டு எழுந்திருந்து கட்டுக்களை அவிழ்த்து விட்டு அவரிடத்தில் போகலாமா? ஜெபம் பண்ணலாமா? எளினே சீக்கிரங்களா அன்பின் தகப்பனே, தர்மையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, கொடா கொடி நன்றியப்பா நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உடைய தயவுள்ள கரம் உங்கள் கிருபங்களை தாங்கினதேப்பா. எப்பொழுதும் கர்த்தாவே, அடிகளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் தெரியுமாப்பா. பலவிதமான காரியங்களை கடுமைப்பட்டு இருக்கிறார் அப்பா. ஒவ்வொருவரையும் உடைய கருத்திலே தெரியுமாப்பா. எழுந்துரு சீயன்குமாரத்தி, எழுந்துரு மகளே. இருக்கிற சூழ்நிலை விட்டு எல்லாம் எதற்கெல்லாம் அடிமைப்பட்டு இருக்கிறியோ அதை விட்டு எழுந்துரு, உன் கட்டுகளை அவிழ்த்து விடுன்னு சொல்றீங்களப்பா. இப்பொழுது கர்த்தாவே, தங்கள் இருக்கிற சூழ்நிலையை ஆண்டவர் எதற்கெல்லாம் அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ அதை விட்டு உம்மண்டி ஓடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விலை உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்துவீராக, மோதிரத்தை கொடுப்பீராக, பாதரட்சிகளை தொடுப்பீராக. கர்த்தாவே, தலையிலே பாகை வைத்து உடைய பிள்ளைகளை அழகு பார்ப்பீராக. ஒவ்வொரு கரத்திலே தெரியும். இதற்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானம் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்தும். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தை. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.